السلام عليكم ورحمة الله وبركاته. ربي زدني علما. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது, நம்ம பார்க்க போகிறது வந்து மூணாவது கிளாஸோட விஷயங்கள். மூணாவது கிளாஸில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் மூன்றாவது வகுப்பில் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். மூணாவது கிளாஸில் என்ன ஸ்டார்ட் பண்ணாங்க டாபிக் அப்படின்னா, இப்போ நம்ம கல்வி வந்து திறந்திருக்கா அப்படின்றதுக்கான புற அடையாளங்கள் குரான்ல. இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? கல்பு வந்து திறந்திருக்கணும். குரானுடைய நூறு வந்து உள்ள போகணும்னா நம்ம கல்பை திறக்கணும், அனுமதிக்கணும். குரான் உள்ள போகணும்னா நம்ம கல்பை திறந்து உள்ளத்தை திறந்து அனுமதிக்கணும்னு சொல்லணும். இப்போ நம்ம அந்த கல்பை வந்து திறக்கணும்னா ஃபர்ஸ்ட் அது மென்மையா இருக்கணும். கல்பு வந்து எப்போ வந்து திறக்கும் அப்படின்னா, அது ஹார்டா இருந்ததுன்னா திறக்காது இல்லையா? அந்த மாதிரிதான். ஒரு ஜென்ரலா எந்த பொருளை வேணா எடுத்துக்கோங்க. ஒரு பூட்டு ரொம்ப நாளா வந்து யூஸே பண்ணல, துரு பிடிச்சிருக்குன்னா அது திறக்காது டக்குன்னு. அதை பதப்படுத்தி அதை வந்து எண்ணெயெல்லாம் ஊற்றி அதை அது இதாக்குனாதான், பதப்படுத்தினாதான் அது ஈஸியாக திறக்க முடியும், மூட முடியும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம கல்வி வந்து திறக்கணும்னா ஃபர்ஸ்ட் அது மென்மையா இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். அது கல்வி வந்து மென்மையா இருக்கா அப்படின்றதுக்கான புற அடையாளங்கள் குரான்ல அல்லாவே சொல்லியிருக்கான். அது என்னென்ன அப்படின்னா, குரான் வாசிக்கும் போது நம்ம வந்து சில வசனங்கள் அல்லாவுடைய தண்டனைகள் அந்த மாதிரி வாசிக்கும் போது நம்ம உள்ளம் நடுங்கும். அச்சத்தால உள்ளம் வந்து அப்படியே நடுங்கும், உள்ளத்தை அது உழுக்கும். அதே மாதிரி அல்லாவுடைய அதிசயங்கள், அல்லாவுடைய வந்து ஆற்றல்கள் அதெல்லாம் வந்து கேட்கும் போதோ அது வந்து நம்ம ரோமக்கால்கள் சிலுத்து போகும், கூஸ்பம்ஸ் ஆகும் இல்லையா? அதே மாதிரி அழுகை வரும். ஸோ இதெல்லாம் தான் வந்து புற அடையாளங்கள் குர்ஆன்ல அல்லாவே சொல்லியிருக்கான். ஸோ இதெல்லாம் நமக்கு நடந்தா நம்ம உள்ளம் வந்து சாஃப்டா இருக்கு, மென்மையா இருக்குன்னு அர்த்தம். உடனே இதெல்லாம் இல்லைன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதா அப்படின்னா அப்படி கிடையாது. இன்னும் வரப்போற கிளாஸஸ்ல அது இன்கேஸ் நம்ம உள்ளம் வந்து இறுகி போயிருக்குன்னா அதுக்காக என்ன செய்யணுன்றதையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய கிளாஸ்ல பார்க்க தான் போறோம். இப்போதைக்கு இந்த அடையாளங்கள், அதாவது மென்மையான இருக்கிற உள்ளம் எப்படி இருக்கும்னா அது அவங்களோட குவாலிட்டிஸ் இப்படியா இருக்கும். இந்த குரானை வாசிக்கும் போது உள்ளம் நடுங்கும், அந்த ரோமக்கால்கள் சிலிர்க்கும், அழுகை வரும். ஸோ இதெல்லாம் தான் வந்து கல்பு மென்மையா இருக்கிறதுக்கான அடையாளங்கள். இதே விஷயத்தை தான் அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்றான். 39வது அத்தியாயத்துல 23வது வசனத்துல அல்லாஹ் மிக அழகான விஷயங்களை வேதமாக இறக்கி அருளினான். இவை முரண்பாடில்லாமல் ஒன்றுக்கொன்று ஒப்பான முத்தஷாபிஹானதாகவும் மனதில் பதியுமாறு திரும்ப திரும்ப கூறப்படுவதாகவும் இருக்கின்றன. தங்கள் இறைவனுக்கு எவர்கள் அஞ்சுகிறார்களோ அவர்களுடைய தொலிகளின் ரோமக்கால்கள் இவற்றை கேட்கும்போது சிலிர்த்து விடுகின்றன. பிறகு அவர்களுடைய தொலிகளும் இருதயங்களும் அல்லாஹ்வின் தியானத்தில் இலகுகின்றன. இதுவே அல்லாஹ்வின் நேர்வழியாகும். இதன் மூலம் தான் நாடியவர்களை அவன் நேர்வழியில் செலுத்துகிறான். ஆனால் எவனை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுகிறானோ அவனை நேர்வழியில் நடத்துவோர் எவரும் இல்லை. இதுல அல்லாஹ் என்ன சொல்றான்? மிக அழகான விஷயங்களை வேதமாக இறக்கி அருளினான் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்ற எல்லா விஷயமே வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு ஒப்பானதாக தான் இருக்கும். அதாவது ஒரு விஷயத்த அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லிட்டு இதுக்கு ஆப்போசிட்டா முரண்படுற மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லவே மாட்டான். அந்த மாதிரி எந்த ஒரு ஆயத்துமே கிடையாது குர்ஆன்ல அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது எல்லாமே இது மனதில் பதியுமாறு அதாவது சில விஷயங்கள்ல நம்ம உஸ்தாது சொல்லியிருக்காங்கல்ல, ஒரு விஷயத்த அல்லாஹ் வந்து நிறைய தடவை குர்ஆன்ல சொல்லியிருப்பான். ஏன் அதை திரும்ப 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 சொல்றான்? சில பேருக்கு அது வந்து இப்போ நார்மலா நம்ம உலக கல்வி கற்கும்போது ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப படிச்சா நமக்கு போர் அடிக்கும். என்னடா இது திரும்ப திரும்ப இது தெரியாதா நமக்கு? அந்த மாதிரி. அப்போ அல்லாவே வந்து குர்ஆன்ல அப்படிதான் சொல்லி தரான். திரும்ப 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 வந்து சில விஷயங்கள் இருக்கு. அதை எத்தனை தடவை நம்ம குர்ஆன்ல பார்க்கலாம், நிறைய தடவை பார்க்கலாம். ஏன் அதை சொல்றான்றதுக்கு ரீசனும் அது இருக்கு. மனதில் பதியுமாறு, அது நம்ம மனசுல பதியணுன்றதுக்காக தான் அல்லாஹ் வந்து திரும்ப திரும்ப அதை எல்லா இடத்துலயுமே சொல்றான்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு விஷயத்துக்கும் இன்னொரு விஷயத்துக்கும் உள்ள கனெக்ட் வந்து நம்ம குர்ஆனோடயே அதாவது தினைக்குமே அதை வந்து ஒரு டைம் குடுத்து அதை திரும்ப திரும்ப ஓதி பார்த்து சிந்திக்கும் போது தான் புரியும். ஒரு விஷயத்துக்கும் இன்னொரு விஷயத்துக்கும் உள்ள தொடர்பு. இப்ப நார்மலா நம்ம முன்னாடி படிக்கிற மாதிரி சும்மா ஒரு கடமைக்காக படிச்சுட்டு போகும்போது நமக்கு அது புரியாது.
நம்ம வந்து ரொம்ப அ உ உணர்வு பூர்வமா இத உணரணும், நம்ம சிந்திக்கணுன்ற ஒரு சின்ன ஒரு ஆக்சுவலா ஒரு சின்ன மெனக்கெடல் இருக்கணும். இப்போ என்னன்னா, நம்ம ஒரு சின்ன வயசுல டியூஷன் இப்போ சயின்ஸ், மேத்ஸுக்குலாம் டியூஷன் போய் படிச்சிருப்போம். சாதாரண உலக கல்விக்கே நம்ம அவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் குடுத்து அத புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து அத நல்லபடியா வந்து புரிஞ்சுக்கணுன்றதுக்காக டியூஷன் போய் அத கத்துக்கிறதுக்காக எவ்ளோ நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம். இது வந்து அல்லாஹ்வுடைய வேதம். இதுக்காக நீங்க மெனக்கெடுறதுல தப்பே இல்ல. இதுக்காக நீங்க வந்து நம்ம இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்றோம். அதுக்கு மேல நம்ம சிந்திக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் குடுக்கணும். கொஞ்சம் சிந்திக்கணும். ஒவ்வொரு வசனத்தையும் ஒரு எத்தன தடவனாலும் நம்ம படிக்கலாம். அது நமக்கு புரியிற வரைக்கும் நம்ம திரும்ப திரும்ப படிக்கலாம். தப்பே கிடையாது. அப்போ எல்லா விஷயமுமே வந்து முரண்பாடே இல்லாம தான் அல்லாஹ் குரான்ல குடுத்திருக்கான். இந்த மாதிரிலாம் நம்ம சிந்திக்கும்போது தான் நமக்கு புரியும். அப்போதான் அந்த ரோம கால்கள் சிலிர்க்கிறது, அழுக வர்றது இதெல்லாம் நமக்கு ரொம்ப டீப்பா நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா தான் நமக்கு புரியும். மேலோட்டமா நமக்கு படிச்சுட்டு போனா அது வந்து இந்த இந்த இதெல்லாம் நமக்கு நடக்கவே நடக்காது. அழுக வரதோ, நமக்கு கூஸ்பம்ப்ஸ் வரதோ, நமக்கு அந்த பய உணர்வு வரதெல்லாம் நம்ம மேலோட்டமா படிக்கும்போது நடக்காது. அத வந்து உள்வாங்கி ரொம்ப உள்ளார்ந்து நம்ம படிச்சோம்னா தான் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு நடக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதேதான். அடுத்ததா என்ன சொன்னாங்க, திரும்ப திரும்ப ஓதுனம்போது தான் நமக்கு அது வந்து புரியும். அது உள்வாங்க முடியும். அதே மாரி நிதானமா இப்போ சொன்னாங்கல்ல, அவசரன்றது ஷைத்தானுடைய வேல தானே. அவசரமா படிக்கிறோம்னா, அது ஷைத்தானோட வேல தான். அப்போ நம்ம நம்ம குர்ஆன் விஷயத்துலயும் சரி, தொழுகை விஷயத்துலயும் சரி அவசரப்படக்கூடாது. நிதானமா நிறுத்தி, திரும்ப திரும்ப ஓதும்போது தான் நமக்கு அதோட பெனிஃபிட்ஸ் வந்து அனுபவிக்க முடியும். அ இதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள்ல சொன்னாங்க இல்லையா? அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ் கிட்ட பேசும்போது, அல்லாஹ் சொன்னான் இந்த மாரி இல்ல ஒரு 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 மனுஷன் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம்ட்ட கேட்டான். இந்த மாதிரி "நீ உலகத்திலே யாரு ரொம்ப அறிவாளி?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் தான்" அப்படின்னு சொன்னப்போ, அல்லாஹ் "இல்ல, உங்கள விட ஒருத்தர் இருக்காரு. அறிவுல மேன்மையான ஒருத்தர் இருக்காரு. ம் அ ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி. அவர நீங்க போய் பாருங்க" அப்படின்னு சொல்லும்போது, மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து போறாங்க. போய் அவர மீட் பண்றதுக்காக ஒரு 2 கடல் சேரும் இடத்துல தான் அவங்க இருப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அங்க போறாங்க. அவர போய் மீட் பண்றாங்க இல்லையா? இது வந்து நம்ம சூரா கஹ்ஃப்ல வரும். 18வது அத்தியாயத்துல 60வது வசனத்திலிருந்து 82 வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற வரலாறு தான். அப்போ அவர போய் மீட் பண்ண போறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்ப என்ன நடக்குது? அவரு சொல்றாரு, "நீங்க என் கூட டிராவல் பண்ணணும்." அதாவது அவர் எதுக்காக போறாரு? அவங்க கிட்ட இருந்து அறிவ கத்துக்கிறதுக்காக போறாரு மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்போ ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க? அவங்க வந்து என்கிட்ட நீங்க என் கூட டிராவல் பண்ணணும்னா, நீங்க பொறுமையா இருக்கணும். நான் என்ன காரியத்த செஞ்சாலும் நீங்க வந்து நடுவுல குறுக்கிட்டு கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டு போறாங்க. ஆனா ஒவ்வொரு விஷயத்த ப ஒவ் ஃபர்ஸ்ட் விஷயத்த பண்ணும்போதே மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து குறுக்கிட்டு எதுக்காக இப்போ அந்த கப்பல வந்து ஓட்ட போடும்போது அவங்க வந்து குறுக்கிட்டு, "எதுக்காக நீங்க பண்ணீங்கன்னு?" கேட்டாங்க. ஸோ இதே மாரி 3 விஷயத்திலயுமே அவங்க குறுக்கிட்டு போயிட்டு, அந்த ஒரு அவசரப்பட்டு நிதானமா பொறுமையா காத்திருக்காம, அவசரப்பட்டு குறுக்கிட்டதுனால என்ன ஆச்சு, அவர் வந்து "இது போதும். இதுக்கு மேல நீங்க என்கிட்ட டிராவல் பண்ண முடியாது." அப்படின்றதுனால அவங்க பிரிஞ்சுட்டாங்கன்றத நம்ம பார்த்தோம். இது அவங்க கூ அவ் இவர் பொறுமையா இல்லாம அவசரப்பட்டதுனால தானே இது நடந்தது. இல்ல பொறுமையா இருந்திருந்தாருன்னா, அவர்கிட்ட இருந்து இன்னும் ஞானத்த அவர் பெற்றிருக்கலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அவசரம் வந்து நம்ம எந்த விஷயத்திலயுமே முக்கியமா குர்ஆன் விஷயத்துல நம்ம அவசரப்படக்கூடாது. குர்ஆன ஓதணும்னா, நீங்க ஒரு வேலைய வச்சுட்டு ஏதாவது ஒரு வேலைய பின்னாடி வச்சுட்டு நீங்க குர்ஆன் வந்து தொடவே கூடாது. நம்ம வந்து ஒரு நேரத்த ஒதுக்கி, பொறுமையா, நிதானமா நம்ம வாசிக்கணும். அவசரத்துல நம்ம குர்ஆன வாசிக்கும்போது, நம்மளால அத உள்ள எடுத்துக்கவே முடியாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவர் முன்னாடி ஒருத்தர் தொழுதுட்டு இருக்காரு. தொழுதுட்டு இருந்தாராம். அப்போ அத பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவர் முடிச்சோனே அவர் எந்திரிச்சு சலாம் சொல்லிட்டு போம்போது, "இல்ல நீங்க மீண்டும் தொழுங்கன்னு" சொல்றாரு. அவர் பார்த்துட்டு, "என்ன நம்ம தொழுதுட்டோமே, திரும்ப தொழ சொல்றாங்களே, சரி நபி சொல்றாங்க" அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப தொழுதாங்க. அதே மாரி 2 இல்ல 3 தடவ கூட வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, 3 தடவ தொழுததுக்கு அப்புறம் கூட, "இல்ல நீங்க திரும்ப தொழுங்க" அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா, அவரோட தொழுகை வந்து அவ்ளோ ஒரு ஃபாஸ்ட்டா இருந்தது. நிதானமா இல்லாம ரொம்ப அவசரத்துல அவர் தொழுதிருக்காரு. அத பார்த்துட்டு தான் அவர் வந்து திரும்ப தொழுங்க அப்படின்னு சொல்லி நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு வரலாறு இருக்கு. அ ஒரு நபிமொழி இருக்கு இல்லையா? அப்போ ஏன் அப்படி சொல்றாங்க? அவசரம் வந்து ஷைத்தானுடைய வேலை. ஒரு தொழுகையும் சரி, குர்ஆனும் சரி அவசரப்பட்டு நம்ம வந்து அத முடிக்கவே நினைக்கக்கூடாது. பொறுமையா, நிதானமா, பீஸ்ஃபுல்லா அத பண்ணும்போது தான் அதோட பயன நம்ம அனுபவிக்க முடியும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாரி தான் அடுத்ததா வந்து
மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டும். அதாவது ஒரு குரான் வந்து ஒரு தடவை படிச்ச உடனே நமக்கு விளங்கிடாது, அது புரிஞ்சிடாது இல்லையா? இப்போ அதான் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான், ஒரு மெனக்கெடல் இருக்கணும். திரும்ப திரும்ப எத்தனை தடவை உங்களுக்கு புரியிற வரைக்கும் நம்ம திரும்ப திரும்ப அதை படிச்சுட்டே இருக்கணும். திரும்ப திரும்ப நிதானமா நிறுத்தி அதை ஓதும்போது தான் நமக்கு அது புரியும். நம்மளால அதை வந்து வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த முடியும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது குர்ஆன் நம்ம வாழ்க்கையை மாற்றும் அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தணும்னா நம்ம மீண்டும் மீண்டும் படிக்கணும் குர்ஆன. நிதானமா படிக்கணும், அவசரப்படக்கூடாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது குர்ஆனுக்கு நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆற்றல் வந்து கண்டிப்பா இருக்கு. அல்லாஹ்வுடைய வார்த்தை, அதுக்கு கண்டிப்பா அந்த ஆற்றல் இருக்கு. ஆனா அதை படிக்கிறவங்களால அதாவது அதை படிக்கிறவங்களுக்கு அதை உள்வாங்கும் ஆற்றல் இருக்கணும். அதோட அந்த திறன் இருக்கணும். அதை உள்வாங்குற ஆற்றல் நமக்கு இருக்கணும்னா நம்ம திரும்ப திரும்ப நிறுத்தி நிதானமா அவசரப்படாம அந்த ஒரு ஒரு அவசரமே இல்லாம நம்ம அதை ஓதி அதை புரிஞ்சுக்கிட்டு அதை உள்வாங்கிறதுக்காக ட்ரை பண்ணணும். அது எப்படி அதுதான் இன்னொரு எடுத்துக்காட்டா சொன்னாங்க இல்லையா? ஒரு நோய் குணமாக்கும் மருத்துவம் இருக்கு. அதை வந்து எல்லாரையுமே குணப்படுத்துறது இல்லை. அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. இப்போ ஒருத்தருக்கு ஒரு ஒரு 10 பேர் இருக்காங்க. அந்த 10 பேருக்குமே ஒரு டெங்கு காய்ச்சலே இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு. அந்த 10 பேருக்கும் வந்து அந்த ஒரு மருந்து தான் கொடுப்பாங்க. ஒரே மருந்து தான் அந்த காய்ச்சலுக்கு. ஸோ அந்த மருந்து தான் கொடுப்பாங்க. ஆனா சில பேருக்கு வந்து அது உடனே சரியாகும். சில பேருக்கு கொஞ்சம் டைம் ஆகும். சில பேருக்கு அது சரியே ஆகாம கூட போகக்கூடிய சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி நோயை குணமாக்குற அந்த மருத்துவத்துக்கு ஒரே பவர் தான். அது எல்லாத்துக்குமே ஈக்குவலா தான் கொடுப்பாங்க. ஆனா அத வந்து அது யாருக்கு குடுக்குறாங்க, அவங்களோட நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதற்கு ஏற்ற மாரி இருக்கணும். சில பேருக்கு நல்லா இருக்கும். அதனால அவங்களுக்கு சீக்கிரமா குணமாகும். சில பேருக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது கம்மியா இருக்கும். அப்ப அவங்களுக்கு அது வந்து டைம் எடுக்கும். அதே மாரி தான். குர்ஆனுக்கு வந்து வாழ்க்கை மாற்று ஆற்றல் இருக்கு கண்டிப்பா. ஆனா அந்த அந்த அத ஏத்துக்கிற உள்வாங்கிக்கிற ஆற்றல் நமக்கு இருக்கணும் அப்படின்றத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அந்த ஆற்றலை நம்ம வளர்த்துக்கிறதுக்காக தான் இந்த திரும்ப திரும்ப ஓதுறது, நிதானமா ஓதுறது, அவசரப்படாம ஓதுறது. அதே மாதிரி நேரம் கொடுக்கணும். தினைக்குமே குர்ஆன் வந்து அடுத்ததா வந்து நேரம். குர்ஆனுக்கு கொடுக்கக்கூடிய நேரம் வந்து தினசரி வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரம் நம்ம வச்சுட்டு தினைக்குமே அந்த நேரத்தை கண்டிப்பா குர்ஆனுக்காக நம்ம செலவிடணும். அப்போதான் நம்மளால அது குர்ஆனிய மனிதரா மாற முடியும். குர்ஆனை உள்வாங்க முடியும் ஃபர்ஸ்ட். முன்னாடிலாம் நம்ம என்ன பண்ணுவோம், அரபியில கடகடன்னு ஒரு 10 நிமிஷம் இல்ல ஒரு அரை மணி நேரமோ கடகடன்னு ஒரு ஜூஸ் 2 ஜூஸ்ன்னு ஓதி எடுத்து வச்சிருவோம். அப்படி இல்லாம ஒரு லைன் எடுத்தா கூட பரவாயில்ல, இல்ல ஒரு 2 வசனம் எடுத்தா கூட பரவாயில்ல, அதை வந்து ஒரு 1/2 hour to 1 hour 1 மணி நேரமாவது வந்து சாலிடா கொடுத்தாதான் தினசரி நம்மளால குர்ஆனை புரிஞ்சிக்க முடியும். அதுக்காக கொஞ்சம் நம்ம டைம் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். அந்த டைம் கொடுத்தாதான் நம்மளால அது வந்து குர்ஆனை வந்து உள்வாங்க முடியும், புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது மறுபடியும் நான் சொல்றேன், இப்ப அரபியில ஓதுறது வந்து பயனே கொடுக்காது, அதனால எந்த யூஸும் இல்லையா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. அதுக்கு இருக்கு, ரொம்ப ரொம்ப கம்மியான நன்மை இருக்கு. ஆனா அது அது எப்படி அப்படின்னா, இப்ப அரபியில ஓதுறது எப்படி அப்படின்னா, ஒரு படிக்கட்டுல ஏறி நம்ம மொட்டை மாடிக்கு போகணும்னு நினைக்கிறோம். அந்த படிக்கட்டுல ஏறி ஒரு 6, 7 படி ஏறினதுக்கு அப்புறம் ஒரு லேண்டிங் ஏரியா வரும் இல்லையா? அங்கேயே நம்ம உட்காந்துருவோமா? நம்ம வந்து நமக்கு போக வேண்டிய தூரம் வந்து மொட்டை மாடிக்கு நம்ம போகணும். அப்போ நம்ம பாதியிலே உட்கார போறது இல்ல. மொட்டை மாடிக்கோ இல்ல ஒரு ரூமுக்கோ மேல அடுத்த ஃப்ளோருக்கு நம்ம போகணும். இப்போ அந்த லேண்டிங்லயே நம்ம உட்காந்துருவோமா? அப்படி அதுக்கு ஈக்குவலா தான் சொல்றாங்க. அரபியில படிக்கிறது எப்படின்னா அந்த பாதி வழியில உட்கார்ற மாதிரி தான். முழு பயணம் வந்து நம்மளால அடைய முடியாது. எப்போ அதை முழுசா நம்மளால அடைய முடியும், எப்போ நம்ம மேல போய் சேரி அடுத்த ஃப்ளோருக்கு போக முடியும் அப்படின்னா அதே மாதிரிதான் அந்த மேல ஏறி போனாதான் அடுத்த ஃப்ளோருக்கு போக முடியும். அந்த மாதிரி நம்ம பாதியிலே நிக்காம முழுசா போய் அடையணும்னா அதை வந்து நமக்கு தெரிஞ்ச மொழியில நமக்கு புரியுற லாங்குவேஜ்ல அதை படிச்சு சிந்திச்சு இதை உள்வாங்கினா மட்டும்தான் முடியும். அந்த முழு நன்மையும் முழு பயனும் அப்போதான் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த 3 விஷயங்களை நம்ம ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா நம்ம கல்வி வந்து லேசாக்கி நம்ம வந்து குர்ஆனை உள்வாங்கிறதுக்காக நம்ம வந்து பண்ணக்கூடிய வேலைகள் என்ன, நம்மளோட எஃபர்ட்ஸ் என்னவா இருக்கணும்னா திரும்ப திரும்ப நம்ம படிக்கணும். தினைக்குமே திரும்ப திரும்ப ஓதி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள்ல ஒரு தடவை படிச்சா நமக்கு புரிய போறது இல்ல. திரும்ப திரும்ப படிக்கும்போது தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும், உள்வாங்கிக்க முடியும். அதே மாதிரி நிதானமா அவசரப்படாம குர்ஆன் வந்து ஓதணும். குர்ஆன் விஷயத்துல நிதானமாவும் அவசரப்படாம நம்ம ஓதுனாதான் நம்மளால அந்த பெனிஃபிட் அடைய முடியும். அதே மாதிரி தினைக்கும் நம்ம குர்ஆனுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை வந்து நம்ம கவனிக்கணும். ஒரு குறிப்பிட்ட நல்ல ஒரு நேரத்தை குவாலிட்டி டைமை வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் அல்லாவுக்காக, குர்ஆனுக்காக.
அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது தான் நம்ம உள்ளம் வந்து பக்குவப்படும், லேசாகும். எப்படி அதுக்கு ஒரு உதாரணம் தான். ஒரு மண்ணை வந்து ஒரு ஒரு இறுகி போன மண்ணை வந்து பக்குவப்படுத்துறது எப்படி பண்ண முடியும்? தண்ணி ஊற்றி அதை பதப்படுத்தி லேசாக்கி அது வச்சாதான் ஒரு விதைய போட்டா அது முளைச்சு வரும். அதே மாதிரிதான் நம்ம கல்வை வந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி திரும்ப திரும்ப படிச்சு அதை வந்து உள்வாங்க ட்ரை பண்ணி நம்ம அந்த கல்வை வந்து பக்குவப்படுத்தணும். அப்போதான் வந்து நம்ம குர்ஆன் உள்ள போச்சுன்னா அது வந்து நமக்கு தேவையான நேரத்துல அது வெளிப்பட்டு வரும். அதுக்குதான் இன்னொரு குர்ஆன் வசனம் அல்லாஹ் சொல்றான் இல்லையா, 39வது அத்தியாயத்துல 21வது வசனம், நீர் பார்க்கவில்லையா, அல்லாஹ் வானத்திலிருந்து நீரை இறக்கி அதனை பூமியில் ஊற்றுகளில் ஓடச் செய்கிறான். அதன் பின் அதை கொண்டு வெவ்வேறு நிறங்களை உடைய பயிர்களை வெளிப்படுத்துகிறான். அப்பால் அது உலர்ந்து மஞ்சள் நிறமடைகிறதை நீர் பார்க்கின்றீர். பின்னர் அதை கூலமாக செய்து விடுகிறான். நிச்சயமாக இதில் அறிவுடையோருக்கு படிப்பினை இருக்கிறது. இப்ப என்ன சொல்றான் அல்லாஹ் வானத்திலிருந்து வந்து நீரை கொடுக்குறான், மழை வந்து பொழிய செய்யறான் அல்லாஹ். அந்த மழை வந்து என்ன ஆகுது, பூமிக்கு அடியில போய் ஸ்டோர் ஆயிருது. ஒண்ணு பூமிக்கு அடியில போய் ஸ்டோர் ஆகும், இல்லைன்னா ஆறுகள்லையும் குளங்களையும் அது வந்து தேக்கி வச்சுக்குது பூமி. ஒண்ணு உள்ள உறிஞ்சிக்குது, இல்லைன்னா தேக்கி வச்சுக்குது. அப்போ இது யார் அதை வந்து அது எப்படி யூஸ் ஆகுது? அப்போ எப்பப்பெல்லாம் வந்து பயிர்களுக்கு அது தேவைப்படுதோ அப்போல்லாம் வந்து அந்த தண்ணி வந்து யூஸ் ஆகுது, மனுஷங்களுக்கு யூஸ் ஆகுது, கால்நடைகளுக்கு யூஸ் ஆகுது. அப்போ அந்த பூமி மாதிரி நம்ம கல்வை வந்து பக்குவப்படுத்தி நம்ம வச்சோம்னா தான் குர்ஆன் வந்து உள்ள போய் நமக்கு தேவையான நேரத்துல அது வெளிப்பட்டு நமக்கு அது வந்து உதவி செய்யும். அந்த முழு பயனை அப்போதான் நம்மளால அடைய முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு பெரிய சிஇஓவா ஒரு கம்பெனிக்கு இருந்தவர் சடனா வந்து அவரோட பிசினஸ் லாஸ்னால தெருவுக்கு வந்துடுறாரு, பிச்சைக்காரரா மாறிடுறாரு. அவர் வந்து குர்ஆனிய மனிதரா இருக்கிற காரணத்தால அவர் வந்து துன்பமே பட மாட்டாராம். அவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அவ்வளோ பெரிய இடத்துல இருந்து நடு தெருவுக்கு வந்தா கூட அவருக்கு வந்து அந்த துன்பமே இருக்காது. ஏன்னா அவர் குர்ஆனிய மனிதரா இருக்கிறதுனால அவருக்கு ஆறுதல் வந்து அவர் மனசுல இருந்தே அல்லாஹ் வந்து அவருக்கு கொடுப்பான். நீங்க வெளியில இருந்து ஆட்கள் வந்து மனிதர்கள் வேற யாருமே வந்து அவருக்கு ஆறுதல் சொல்ல தேவை இருக்காது. ஸோ அதே மாதிரிதான் நமக்கு பிரச்சனைன்னு வரும்போது நமக்கு என்ன பிரச்சனை மட்டும் இல்ல, வெற்றி வரும்போதும் துன்பம் வரும்போதும் அல்லாஹ்வுடைய சோதனை வரும்போதும் நோய் வரும்போதும் என்ன பிரச்சனை வந்தாலும் நமக்கு குர்ஆன் நமக்குள்ள இருந்ததுன்னா நமக்கு அந்த குர்ஆனே வெளிப்பட்டு நமக்கு ஆறுதல் சொல்லும். இந்த சிச்சுவேஷன்ல இப்படிதான் நம்ம ரியாக்ட் பண்ணணும், இந்த பிரச்சனைக்கு நம்ம இப்படிதான் நம்ம பரிகாரம் செய்யணும் அப்படின்றது நமக்கே தெரியும். அல்லாஹ் வந்து நமக்கு சொல்லி கொடுப்பான். நம்ம உள்ளத்துல இருந்து நமக்கு பதில் கிடைச்சிரும். அது குர்ஆனிய மனிதரா நம்ம வாழ்ந்தோம்னா இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் வந்து கல்வை வந்து எப்படி லேசாக்கணும், எப்படி பக்குவப்படுத்தி அதை லேசானதை நம்ம வச்சுக்கணும், அது எப்படி குர்ஆனை உள்வாங்கிக்கிறதுக்காக ஏற்ற மாதிரி அதை வந்து பக்குவப்படுத்தணும் அப்படின்றத பார்த்தோம். இப்போ வந்து கல்வி லேசா இருக்கக்கூடியவங்க எப்படி இருப்பாங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். 17வது அத்தியாயத்துல 107வது வசனத்துல, நபியே, அதனை நீங்கள் நம்புங்கள் அல்லது நம்பாதிருங்கள், அதனால் நமக்கு கூடுதல் குறைவு எதுவும் இல்லை. நிச்சயமாக இதற்கு முன்னர் எவர் வேத ஞானம் கொடுக்கப்பட்டிருந்தார்களோ அவர்களிடம் குர்ஆன் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்கள் சுஜூது செய்தவர்களாக முகங்களின் மீது பணிந்து விழுவார்கள் என்று நபியே நீர் கூறும். ஸோ அந்த கல்வி வந்து லேசா இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்களா, அவங்களுக்கு முன்னாடி குர்ஆன் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவங்க அப்படியே சுஜூதுல விழுந்து அழுவாங்களாம். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ ஒரு இரக்க குணமுடையவங்களாகவும் அவ்வளோ ஒரு லேசான கல்வி உடையவங்களாகவும் இருப்பாங்க. அவங்களால தான் இந்த மாதிரி பண்ண முடியும். அந்த குர்ஆனுடைய அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் கேட்கும் போது நமக்கே அறியாம அழுக வந்துரும். நமக்கே அறியாம நம்ம வந்து சஜ்தால விழுந்து அழுவோம். ஸோ அந்த மாதிரி தான். அதே மாதிரி 5வது அத்தியாயத்துல 83வது வசனத்திலையும் அல்லாஹ் சொல்றான், இன்னும் இத்தகையோர் இத்தூதர் மீது இறக்கப்பட்டதை செவியேற்றால் உண்மையை அவர்கள் உணர்ந்து கொண்ட காரணத்தால் அவர்கள் கண்கள் கண்ணீர் வடிப்பதை நீர் காண்பீர். எங்கள் இறைவனே, நாங்கள் இவ்வேதத்தின் மீது நம்பிக்கை கொண்டோம், எனவே இவ்வேதம் சத்தியமானது என்று சாட்சி சொல்வோருடன் எங்களையும் நீ பதிவு செய்து கொள்வாயாக என்றும் அவர்கள் கூறுவார்கள். ஸோ இதுல என்ன சொல்றாங்க, அவங்க வந்து உண்மையை அவர்கள் உணர்ந்து கொண்ட காரணத்தால் அவர்கள் கண்கள் கண்ணீர் வடிப்பதை நீர் காண்பீர். அதாவது இப்போ அது உண்மைன்றத உணர்ந்தாதான் அந்த நமக்கு வந்து அந்த கண்ணீர் வரும், அழுக வரும். நம்ம மேலோட்டமா ஓதிட்டு போனா நமக்கு எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இருக்காது. நம்ம அந்த உள்ளத்தோட கல்போட அப்படியே நம்ம அது குர்ஆனை வாசிக்கும் போது அது உண்மைன்னு நமக்கு புரியும், உணர்த்துவோம் அல்லாஹ். அப்போ அது புரிஞ்சா அப்போதான் நமக்கு அந்த கண்ணீர் வர்றதெல்லாம் நம்மளாலையும் அதை வந்து ஃபீல் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும்.
அதே மாதிரி தான் 19வது அத்தியாயத்துல 58வது வசனத்திலையும் அல்லாஹ் சொல்றான். நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி 32வது அத்தியாயத்துல 15வது வசனத்திலையும் இதே மாதிரி தான் அல்லாஹ் சொல்றான். அதையும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம்? கல்பு வந்து அதாவது இலகிய கல்பு உள்ளவங்க, லேசான கல்பு உள்ளவங்க எப்படி இருப்பாங்கன்றத பார்த்தோம். கல்பை லேஸ் ஆக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றதையும் பார்த்தோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து உள்ளம் இறுக்கமா உள்ளவங்க, அவங்கள பத்தி அல்லாஹ் வந்து எப்படி சொல்லியிருக்கான் குரான்ல அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். அது உள்ளம் இறுக்கமா உள்ளவங்க அப்படின்னு எடுத்தாலே அல்லாஹ் குரான்ல சொல்றது வந்து யூதர்களை தான். யூதர்கள் பற்றி அல்லாஹ் வந்து 2வது அத்தியாயத்துல 67வது வசனத்திலிருந்து 74வது வசனம் வரைக்கும் வந்து அல்லாஹ் சொல்றத நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க வந்து கல்வி இறுகி போனவங்களா இருந்தாங்க. இப்போ ஒரு விஷயம் அந்த அத்தியாயத்துல ஒரு சம்பவத்தை எல்லாம் சொல்றான். ஒரு யூதர்களுக்கு இடையே வந்து ஒரு பிரச்சனை. ஒருத்தரை வந்து இன்னொருத்தர் கொலை பண்ணிட்டார். இந்த கொலை பண்ணவங்க யாருன்னு தெரியாது. அப்போ வந்து அதற்காக ஒரு தர்க்கம் ஏற்பட்டது. ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்துட்டு இருந்தது. யார் வந்து இந்த கொலையை பண்ணது அப்படின்னு. அப்போ அல்லாஹ் வந்து ஒரு வசனத்தை இறக்குறான். இந்த மாதிரி ஒரு ஒரு மாட்டை வந்து அறுத்து அதோட அந்த இறைச்சியால அந்த சடலத்தின் மீது அடிச்சா வந்து தெரிஞ்சிரும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ அதே மாதிரி பண்றாங்க. அந்த மாடு என்ன எப்படின்றத அது அவங்க ரொம்ப ஏளனமா அது கிண்டலும் கேலியுமா அது எப்படி இருக்கும் அதெல்லாம் நமக்கே தெரியும். படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதெல்லாம் செஞ்சுட்டு அதெல்லாம் கேட்டுட்டு கடைசியா அந்த வந்து மாட்டை அறுத்து இறைச்சியால அடிச்ச உடனே அந்த சடலத்துக்கே உயிர் வந்துடுது. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு அதிசயத்தை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டினா அவங்களுக்கு முன்னாடி அதை பார்த்த பிறகு கூட அவங்க வந்து ஏத்துக்கல, அதை நம்பல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இங்க. ஸோ அவங்களுடைய உள்ளம் வந்து அவ்வளோ இறுக்கமா கல்வி வந்து இறுகி போய் கிடந்ததுனாலதான் அவங்களால வந்து அதை வந்து உணர முடியல. அவங்களுக்கு எவ்வளவுதான் வந்து அதிசயங்கள் எல்லாம் நிகழ்த்தி காட்டினாலும் அவங்க உள்ளம் வந்து ரொம்ப ரொம்ப இறுகி போன காரணத்தினால அவங்க வந்து மாறவே இல்லைன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். அதே வசனத்தை தான் 2வது அத்தியாயத்துல 74 அந்த கடைசி வசனத்துல எல்லாம் சொல்றான். அவங்க உள்ளம் வந்து பாறையை போல அதை விட இறுகிவிட்டது. பாறையில் கூட பிளந்து தண்ணீர் பீச்சுகின்ற பாறைகள் உள்ளது அப்படின்னு சொல்றான். அதாவது அவங்க உள்ளத்தை வந்து எப்படி எல்லாம் டிஸ்கிரைப் பண்றான்னா பாறையை போல இருக்கணும். ஒரு கல் பாறையை போல அவங்க உள்ளம் இருக்கிறதா எல்லாம் சொல்றான். அதை சொல்லிட்டு பாறைன்னு சொல்லிட்டு அதை விட இறுகி விட்டதுன்னு சொல்றான். ஏன்னா சில பாறைகள் கூட பிளந்து தண்ணீர் பீச்சுகின்றன. நம்ம கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தா கூட தெரியும். சில பாறைகள் வந்து அதுக்கு நடுவுல இருந்து தண்ணி கூட பீச்சி அடிக்கும். அந்த மாதிரி பாறைகளும் இருக்கு. தண்ணீரால உடைஞ்ச பாறைகளும் இருக்கு. ஸோ அதை விட இறுகி போன பாறையை கம்பேர் பண்ணிட்டு அதை விட இறுகி போயிடுச்சு நல்லா சொல்றான். அப்போ அந்த இன்டென்சிட்டியை நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க உள்ளம் எவ்வளவு இறுகி போயிருக்கு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரிதான் ஸோ அதே மாதிரி இன்னும் நம்ம இவங்களை பத்தி பார்ப்போம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். இந்த மாதிரி உள்ளம் இறுக்கமா இருக்கிறவங்க வந்து இறுக்கமான உள்ளம் கல்பு உடையவர்கள் பத்தி வந்து இன்னும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்ஷால்லா நம்ம பார்ப்போம். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது, இந்த கிளாஸ்ல பார்த்தது கல்பு வந்து லேசா இருக்கக்கூடிய புற அடையாளங்கள் என்னன்னு அல்லாஹ் குரான்ல சொல்லியிருக்கான்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் குரானை வந்து நம்ம எப்படி உள்வாங்கணும்னா, எப்போ அது குரானை உள்வாங்கி நம்ம குரானிய மனிதர்களா மாற முடியும்னா அதுக்கு திரும்ப திரும்ப ஓதுறதுனாலையும், நிறுத்தி நிதானமா அவசரப்படாம குரானை ஓதணும். அதே மாதிரி தினைக்கும் குரானுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட குவாலிட்டியான நேரத்தை நம்ம செலவிடணும். அப்போதான் வந்து நம்மளால குரானை வந்து படிச்சு புரிஞ்சு அதை வந்து சிந்திச்சு உள்வாங்க முடியும். அப்போதான் நம்ம குரானிய மனிதரா நம்ம மாற முடியும். அப்போதான் நம்ம கல்பு வந்து பக்குவப்படும். கல்பு வந்து எப்படி பக்குவப்பட்டு நமக்கு வந்து உள்ள குரான் போய் அது நமக்கு தேவையான நேரத்துல அது நமக்கு வெளிப்படுன்றதையும் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி கல்பு வந்து இலகி போனவங்க, ஒரு லேசான கல்பு உள்ளவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு அல்லாஹ் குரான்ல சொல்றாங்க. எப்படி இருப்பாங்க, அல்லாஹ்வுடைய வசனத்தை கேட்டா அவங்க எப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி கல்பு இறுகி போனவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றதையும் ஒரு ஷார்ட்டா நம்ம பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம கல்பை வந்து லேசாக்குறதுக்கான இந்த பிராக்டிசஸை திரும்ப திரும்ப ஓதுறது, நிதானமா நிறுத்தி அவசரப்படாம குர்ஆனுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி நம்ம ஸ்பெண்ட் டைம் கொடுக்கணும் தினைக்குமே அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை இன்னைக்கே அதை செயல்படுத்தி அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணுன்றத நம்ம முடிவெடுத்து இன்ஷா அல்லாஹ் அதை நோக்கி நம்ம பயணிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.